வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட இருப்பதாகவும், அன்றைய தினம் இந்தியாவில் தாயின் பெயரில் ஒரு மரம் என்னும் இயக்கம் துவக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைய இருப்பதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்த ஓராண்டில் இந்த இயக்கத்தின் கீழ் நாடெங்கிலும் 140 கோடிக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய மன் கி பாத் உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் வரும் ஆண்டில் 2 கோடி வீடுகள் ஏழை மக்களுக்கு கட்டித்தரப்படும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையிலிருந்து திரு பொன்முடி, திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பரிந்துரையை ஏற்று இவர்களது ராஜினாமாவை ஆளுநர் திரு ஆர்.என். ரவி ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்று மாலை 6 மணி அளவில் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அமைச்சராக அவர் பதவியேற்கிறார். அமைச்சர்கள் திரு சிவசங்கர், திரு முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் திமுக அரசு அயராது பாடுபட்டு வருவதாக தமிழக அரசின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 240 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசுகையில் குறிப்பிட்டார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து சிக்கிம் மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெற்ற பேரணியில் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் கோலாய் உள்ளிட்ட ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.